الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله، يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. قال النبي صلى الله عليه وسلم: ما نقصت صدقة من مال وما زاد الله عبدا بعفو إلا عزة، وما تواضع أحد الله إلا رفعه الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹுவின் யஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணியும் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் கியாமத்து நாள் வரை நினைக்கிற அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றும் உண்டாகுமாக. இணையத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுவின் யஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாராக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் உண்மையிலும் பெருமையிலும் சேர்ந்து வாழும் ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியை பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு சதுர சதத்தோடு எல்லா வளங்களும் பெற்று நிம்மதியான சந்தோஷமான உயர்வான கண்ணியமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆலோசிப்பாராக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானங்களுடைய ஆபத்துகளிலிருந்தும் அனைத்து படைப்புகளின் ஆபத்துகளிலிருந்தும் திடீர் சிறு வயதிலே மூத்தாக்களிலும் ஒட்டி வாங்குவது, கொடுப்பது, கடன் வாங்கும் அந்த சூழ்நிலையிலிருந்தும் வட்டி கடனில் இருந்தும் வேண்டுடைய கடனிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவினங்கள், இதனுடைய முசீபத்துகள், அனைத்து தீமைகளில் இருந்தும் அல்லாஹ் ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததியை பாதுகாத்து அருள் புரிவானாக.
அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் கொடுக்கும் கரங்களாக இருந்து அவன் நம்மீது கண்ணியம் செலுத்தக்கூடிய கருணை கண்காணிந்து பார்க்கும் என்ற பாக்கியத்தில் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவாராம். எல்லாம் 3 முறை ஒரு சலாத் கொடுக்கிறோம். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وحوك الأرواح وقدارها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام الله. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எதுவோ எங்கே பார்த்தாலும் தன்னை வணங்கக்கூடிய இடத்தில் எல்லாம் அல்லாஹ் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீங்கள் தர்மம் செய்து வாருங்கள், ஜகாத்தை கொடுத்து வாழுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் கொடுத்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். ஏனென்றால் அவனுக்கு பிடித்தமான ஒரு நற்குணம் எதுவென்றால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து பார்ப்பது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவது. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவன் நேசிக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்தவர்களை வாழ வைத்து பார்ப்பது என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தீமையாக செய்யக்கூடியவனுக்கும் அவன் கொடுத்துதான் அளவு பார்க்கிறான். தண்டனை என்னமோ அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்தில் அது நிகழ்ந்து விடுகிறது, அல்லது நாளை வருகை நாளையில அவனுக்கு அந்த தண்டனை கிடைத்துவிடும். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் கொடுத்துத்தான் ரசிக்கிறான். அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, கொடுப்பதில் அவனுக்கு அதீத ஆசை கொண்டவன். அந்த பழக்கம் மக்களிடத்தில் இருக்குமையானால் அவர்கள் மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தூக்கி பார்க்குறாங்க, தூக்கமே வரல. புரண்டு பார்க்குறாங்க, தூக்கம் வரல. அப்போ கேட்டாங்க தன்னுடைய மனைவிட்ட, ஏதாவது ஒரு பொருளை நீ சேர்த்து வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ், நாளைக்கென்று செலவுக்காக வேண்டி சில பொருளை நான் சேர்த்து வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் எப்படின்னா, இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு முடிச்சிடணும். அது எவ்வளவு வந்தாலும் சரி, கோடி கணக்கில் வந்தாலும் அதை நாளைக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இன்றைக்கு எந்த அல்லாஹ் தந்தானோ அதே அல்லாஹ் தான் நாளைக்கு தருவான் என்ற அதீத நம்பிக்கை உடையவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தன்னோட மனைவிட்ட சொன்னாங்க, இல்ல அந்த காசை எடுத்துட்டு வாங்க, அந்த பொருளை எடுத்துட்டு வாங்க, அந்த வெளியில கொண்டு போய் யாராவது ஒருத்தவங்க இந்த ரிஸ்க்கு சொந்தக்காரர்கள் வருவார்கள், அவருக்கு நீங்க கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க வரும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார், அதாவது எனக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா அவங்க ரசூலுல்லாஹுடைய மனைவி கொடுத்துடுறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு. அது எதையுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க.
அது எவ்வளவு வந்தாலும் அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஒட்டகம் நிறைய அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருகிறது. ஒட்டகம் நிறைய சரக்குகளோடு அன்பளிப்பு வருகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை தன்னுடைய வீட்டுக்கு கூட கொண்டு போகல. அப்படியே அந்த ஒட்டகத்தோட வச்சு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே தர்மம் செஞ்சிடறாங்க. தர்மம் செஞ்ச உடனே அந்த ஒட்டகத்தையும் சேர்த்தே கொடுத்துடுறாங்க. அந்த ஒட்டகத்தையும் சேர்த்தே கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு வந்தாரா இல்லையா? அவர் ஓடிட்டார். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் அல்லவா, அவரை கூப்பிட விட்டாங்க. போய் காவலாளிகள் முடிச்சுட்டு வந்தாங்க. ஏனப்பா நீ ஓடுனா, எதுக்காக நீ ஓடுனாங்க? அப்ப அவர் சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களுக்கு அன்பளிப்பா சில பொருட்களை கொண்டு வந்தேன். நீங்க தர்மம் செய்யறத பார்த்தா என்னையும் சேர்த்தே நீங்க தர்மம் செஞ்சிருக்கீங்கன்னு பயந்து தான் ஓடுனேன் அப்படின்னா. நான் அடிமை இல்லை, இந்த பொருட்களை கொண்டு வந்த ஆளு நீங்க தர்மம் செய்யறத பார்த்தா என்னையும் சேர்த்து நீங்க கொடுத்துருவீங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இப்படித்தான் இருந்தார்கள். தர்மம் செய்வதில் அதீத ஆசை கொண்டவர்கள், அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதில் அதீத ஆசை கொண்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்கள். சஃப்வான், அதாவது நீண்ட சரித்திரம் இது. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவங்கள ஒரு போருக்காண்டி வலி முஸ்தலக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போருக்காண்டி போயிட்டு வர்றாங்க. இந்த நீண்ட சரித்திரம் சுருக்கி சொல்றேன். இவங்க போயிட்டு வரும் பொழுது தன்னுடைய மாலையை காணாக்கிட்டாங்க. கழுத்தில் இருந்த மாலையை காணாக்கிட்டாங்க. அது தன்னுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொந்தமானது. அந்த மாலையை தேடி போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பயணமாகி போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி மட்டும் இருந்துட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, படுத்திருப்பது ஆயிஷா நாயகி தெரிஞ்ச உடனே எதுவுமே பேசாம தன்னுடைய குதிரையை அப்படியே உட்கார வச்சு அது மேல ஆயிஷா நாயகி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த நேரத்துல முனாஃபிகீன்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் இந்த சஹாபியை இணைச்சு பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. இது ஊரு முழுக்க பரவுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச காலம் கழித்த பிறகு அது தெரிகிறது. தெரிஞ்சு இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரிசுத்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்மணி என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு சித்தீகா என்ற பட்டத்தையும், உண்மையானவள் பரிசுத்தமானவள் என்ற பட்டத்தையும் கொடுத்துறான். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் அந்த சஹாபியை இணைச்சு பேசுறாங்களோ அதுல இவங்களுடைய சொந்தக்காரரும் ஒருத்தர் இருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரரும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? அவருடைய நிலை என்னன்னா, பரம ஏழை, ரொம்ப ஏழ்மையானவர். மாசம் செலவுக்கு, அவருக்கும் அவருடைய உம்மாவுக்கும் செலவுக்கு பொருளாதாரம் கொடுக்கிறது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. 300 திர்ஹத்துக்கு 3000 திர்ஹத்துக்கு மேல செலவுக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க மாசம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இட்டு கட்டி பேசிட்டார். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர் என்று அல்லாஹ் தஆலா நிரூபித்த பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இனிமேல் அந்த மனிதருக்கு, என் மகளை யார் இட்டுக்கட்டி பேசினாரோ அவருக்கு நான் மாசம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன், நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், நீங்கள் மறுமையில் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லையா, பிரியம் இல்லையா? நீங்கள் அப்படி பிரியப்பட்டிருந்தால் நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த தர்மத்தை நிப்பாட்டாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கின பிறகு அவர்கள் தௌபா செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது.
அப்ப கொடுக்கக்கூடிய கரமாக இருக்க வேண்டும். கொடுக்குதல் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் அது அவ்வளவு பெரிய நேசம் கொண்டு அதை பார்க்கிறான். கொடுக்கக்கூடிய கரத்தை அல்லாஹ் தஆலா நேசம் கொண்டு பார்க்கிறான். ஏன்னா அவனுடைய குணம் அது. அதனால தான் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையாக கொடுக்கக்கூடியதை பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எவ்வளவு தெரியுமா? அது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தொலைதூரம் கொண்டது சொர்க்கம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து. அந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் கொண்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தரான். நீங்க சொர்க்கத்தை பற்றி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த உலகத்துடைய சுற்றளவோடு நம்மளால சுற்றி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எப்படி வர்ணித்து சொல்றான், அந்த அளவுகோலை சொல்றான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துடைய அளவுகோல் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைதூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் பிரம்மாண்டமான விசாலமான ஒரு நீண்ட ஒரு ஒரு இடம் உள்ள ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதற்கு நிறைந்து வாருங்கள் என்று சொல்றான். இது ரெண்டும், இந்த சொர்க்கம் யாருக்கு கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னா உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு இது சொல்ல தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், தக்வா உடையவர்கள்னா யார்? தக்வா உடையவர்கள்னா யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ. முதல் விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ரகசியமாகவும் பரஸ்யமாகவும் தர்மம் செய்யக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! ரகசியமாகவும் தெரிஞ்சும் செய்வாங்க, தெரியாமலும் செய்வாங்க. இதுதான் அந்த முத்தகீன்களுடைய பண்பு. முதல் விஷயத்தை அதைத்தான் சொல்றான் அல்லாஹ். முத்தகீன் அப்ப தர்மம் செய்வது தக்வா வளர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப ரகசியமாகவும் செய்ய வேண்டும், பரஸ்யமாகவும் தெரிஞ்சு செய்யணும், தெரியாமலும் செய்யணும். அதுதான் அது தர்மத்திலே உயர்ந்த தர்மம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தரான். அவர்களுக்குத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு அமலாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. தர்மம் எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு வணக்கமாக பார்க்கப்படுகிறது. தர்மம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கல, இந்த உலகம் நடைபெறாது. உலகம் அது நடைபெறாது. அது ஏழைகள் ஏழையாகவே இருப்பாங்க, பணக்காரங்க பணக்காரங்களே இருப்பாங்க. அந்த ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உடைச்சி எறிகிறார். அது இஸ்லாம் அது இல்லாமல் ஆக்குகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஸதகத்துல் சிர்ரு துத்ஃபிஉ கலபர் ரப். நீங்கள் ரகசியமாக தர்மம் செய்யுங்கள், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் தணிஞ்சு போக. நம்ம நிறைய பாவம் செஞ்சிருப்போம், அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு கடமையாகி விட்டது. அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானிக்கும் போது நாம் செய்யக்கூடிய சில தர்மங்கள், நாம் ரகசியமாக கொடுக்கக்கூடிய சில தர்மங்கள் நம்முடைய அல்லாஹ்வுடைய கோபத்தையே அது தணித்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் அந்த தர்மம் செய்வது எவ்வளவு பெரிய அமலாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. தான் தாய்மார்கள் மிக முக்கியமான விஷயம். நம்ம கொடுத்து உதவணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு ஊர் மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, எங்கள் ஊர்ல ஒரு வண்ணான் இருக்கிறான், துணிகளை துவைத்துக் கொடுக்க, ஊர் மக்களுடைய துணிகளை வருமானத்திற்காக துவைத்துக் கொடுக்கக்கூடியவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் நல்ல காரியம் தான் செய்கிறான், ஆனாலும் அவன் இந்த ஊருக்கு எதிராக இருக்கிறான். இந்த ஊர் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறான்.
அவன் ஊர் மக்களுடைய ஆடைகளை சுத்தம் செய்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளமோ அவனுடைய செயல்பாடுகளோ அவனுடைய பேச்சோ எதுவும் சுத்தமானதாக இல்லை, மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்க வேண்டும், அதற்கு நீங்க துஆ செய்யுங்கிறாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி இருக்குது, ஊர் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, நீ அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாமே. இப்ப அல்லாஹ் சொல்றான், சரி நான் தண்டனை கொடுத்து அவனை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி நாளைக்கு அவன் எந்த அதாவது துணியை துவைக்கிறதுக்காக வேண்டி அந்த மூட்டையை கட்டிட்டு போவான்ல, அந்த அப்படி கட்டிட்டு போகும்போது அந்த துணிகளுக்குள்ள ஒரு விஷம் தொய்ந்த பாம்பை நான் சாட்டி விடுவேன், அந்த பாம்பு கொத்தி அவன் இறந்து போய் விடுவான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிடுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு அவன் பாம்பு கொத்தி மௌத்தா போறான் அப்படின்னு சொன்னா ஊர் மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. நாளையிலிருந்து தன்னுடைய ஊர் பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடுகிறது, நீங்க போகிறது என்று எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த வண்ணன் காலையில போனவன் துணியை துணிச்சு மாலையில நிம்மதியா திரும்பி வரும். ஊர் மக்களுக்கெல்லாம் சரியான ஆச்சரியம், என்னடா இது, ஒரு நபி சொன்னார்களே போனவன் திரும்பி வரமாட்டான், அவன் இறந்து போயிருப்பான், ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து அவனை ஊருக்கு வெளியில தூக்கி வீசுவதா அல்லது புதைப்பதா என்ற டிஸ்கஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவன் நல்ல முறையில உயிரோடு திரும்பி வருகிறானே, என்ன காரணம் என்று கேட்கும் போது எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஓடுறாங்க, அல்லாஹ்வின் நபி அவர்களே நீங்கள் இப்படி சொன்னீர்களே, ஆனால் அவன் திரும்பி வருகிறானே என்ன காரணம் என்று கேட்கும் போது அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ் என்ன நடந்தது, நீ சொன்னாயே அவன் இறந்து போய்விடுவான் என்று சொன்னாயே, இப்பொழுது அவன் திரும்பி வருகிறான், என்ன காரணம்? அப்ப அல்லாஹ் சொன்னான், நபியே அவன் காலையில அந்த வேலைக்காண்டி போகக்கூடியவன் எப்போதும் சாப்பிடுறதுக்கு ஒரு பாத்திரத்துல உணவு கொண்டு போவான். அப்படி இன்னைக்கும் அவன் உணவு கொண்டு போனான். வழியில ஒரு ஏழை ஒரு பசியோடு வந்து எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது தாவம்பா என்று கேட்டான். அவன் என்ன செஞ்சான் சொன்னா, தனக்கு சாப்பிட வைத்திருந்த அந்த பொருளை அவனுக்கு கொடுத்து நீ சாப்பிட்டு பசியாறி விட்டு நீ போய் என்று சொல்லி அனுப்பினான். இந்த செயல் எனக்கு பிடித்து இருந்தது, அதனால் அவனுடைய ஆயுளை நான் கூட்டி விட்டேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர் மக்களுக்கு சொன்னார்கள் என்று நமக்கு நம்ம தஃசீர்களில் பார்க்கிறோம். இதுதாங்க அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தர்மம். அதனாலதான் உஸ்தாத் அவர்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா நீங்க வெளியூருக்கு போகும்போது உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு 10 ரூபாயாவது நீங்க தர்மம் செஞ்சுட்டு போங்க. அது உங்களுடைய வழியில் பயண வழிகளில் ஏதாவது ஒரு துன்பம் இருக்குமே, ஆனால் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த 10 ரூபாயில இருக்குதப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க துவா செஞ்சுட்டு தான் போவீங்க, வீட்டுல இருந்து துவா செஞ்சுட்டு தான் போவீங்க, எல்லாம் செய்வீர்கள். ஆனாலும் ஒரு 10 ரூபாயை நீங்கள் எடுத்து தர்மம் செய்து விட்டு போவீர்களே, ஆனால் 10 ரூபாய் உங்களுடைய தலையை காக்கும், உங்களுடைய உயிரை காக்கும், உங்களுடைய ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி இந்த உபதேசத்தை செய்வார். அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது தானம் தர்மம் என்பதை தாய்மார்கள் விளங்குகிறார். அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு அமல் தான் இந்த தான தர்மம் என்பது. அதான் அல்லாஹுக்கு அந்த அமல், அதனாலதான் அந்த அமல் வந்து அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிக்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அமலை பார்த்து. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், ததஜாஃபா ஜுனூதுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ഖൗஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த இறை நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இரவு நேரத்தில் நீண்ட நேரம் தூங்காமல் தன்னுடைய படுக்கையில் இருந்து எழுந்திருத்து அல்லாஹ்வை பயந்தவர்களாக வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது தஹஜ்ஜத் தொழுகை சொல்ற அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து தான தர்மமும் செய்து கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். தன்னை வணங்கக்கூடிய எந்த இடத்திலுமே அவன் தான தர்மமும் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். ஏனென்றால்
என்னோடு வணங்குவது, என்னை வணங்குவது என்பது அது அவன் சார்ந்த விஷயம். என்னை வணங்குவது என்பது அவன் சார்ந்த விஷயம். அது அவனுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது. ஆனால் அதை தாண்டி இன்னொருத்தனை வாழ வைப்பது என்பது அது அவனுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் என்பது மட்டுமல்ல, அது எனக்கு பிடித்தமான ஒரு அமல். அதனால தான் என்னை வணங்கக்கூடிய எந்த இடத்திலெல்லாம் நான் சொல்கின்றேனோ அந்த இடத்திலெல்லாம் நீங்க தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. தான தர்மம் கொடுத்து பழகிறதாங்க வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் அதிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 3 விஷயத்தை சொல்லுவாங்க. சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன். 3 விஷயம் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், நீங்கள் தர்மம் செய்வது உங்களுடைய செல்வத்தை குறைத்து விடாது என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்கள் செல்வத்தை குறைச்சிடாது. நீ பயப்பட வேண்டாம். நம்ம தர்மம் செஞ்சுட்டா நமக்கு செல்வம் குறைஞ்சு போயிருவே, நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு நீங்க யோசிக்காதீங்க. தர்மம் செய்யுங்கள், அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது. நாங்க ஓதிக்கிட்டு இருக்க காலத்துல காரைக்கால்ல இருந்து ஒரு பையன் ஓதுனாப்புல எங்க கூட. அவங்க தெருவுல ஒரு சம்பவம், ஒருத்தர் இதுல இறந்துட்டாரு, சவுதியில இறந்துட்டாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அதாவது இறக்கல, இறந்துட்டாருன்னு ஊர் ஃபுல்லா பரவரிச்சு அந்த அம்மாவும் இதா இருக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு போன் வருது. இன்னாரா? ஆமா இன்னாரு தான். இவர் யாரு? உங்களுடைய கடவுள். இவர் திருச்சி ஏர்போர்ட்ல முடியாம உட்கார்ந்து இருக்கிறாரு, கூட்டிட்டு போங்க. அந்த அம்மா ஒரு மாசம் இந்தாவுல இருக்கிறாங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து போன் வருது இந்த மாதிரி. அது போய் பார்த்தா அவரு உடம்பு பலகீனமா உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பெருநாள் ஏதோ ஒரு நேரம், அந்த நேரத்துல இவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அது இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு பிணக்கிடங்குல தூக்கி போட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இவருடைய அந்த கால் மட்டும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, உசுறு இருக்கு. தொண்டக்குழிய பச்சு பார்த்தா எனக்கு உசுறு இருக்குமா இல்லையா? தொண்டக்குழிய யாராவது சக்கராத்துல இருந்து உயிர் போற மாதிரி, உயிர் போச்சா என்று செக் பண்ணி பார்த்து தொண்டக்குழிய அப்படி நல்லா கொஞ்சம் அமைக்க வச்சு பார்த்தா தெரியும். அந்த இடத்துல உசுறு இருக்கு, லைட்டா துடிப்பு இருக்கும். அந்த துடிப்பு இல்லைன்னு சரி ரூபு போயிட்டு நினைச்சுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி வச்சு அமைக்கி பார்க்கும்போது அவர் உசுறு இருந்து உடனே ஆபரேஷன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஆளை காப்பாத்தியாச்சு. என்ன மௌத்தாபுர வரையும் மாத்திரப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். 12 மணிக்கு மேல தூங்கிடுறது. 12 மணிக்கு மேல முடிச்சுக்கிட்டு கூட அப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தா கடுமையான தலைவர், தலையில தான் பயங்கரமான அடி. என்ன இவர் காப்பாற்றப்பட்டார்னா அவருடைய ஹிஸ்டரிய சொல்றாங்க. இவர் தானம் தர்மம் செய்வதில் சளைத்தவர் அல்ல. தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் யாரிடத்துல கடனை வாங்கியாவது யாராவது தனக்கு உதவி என்று கேட்டு வந்தால் அவர் கொடுத்து விடுவார். அவர் கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுளை நீட்டி வைத்துட்டான். பார்த்தீங்களா? இதாங்க அவனுடைய ரிஸ்கை கண்டிப்பாக அல்லாஹ் குறைக்க மாட்டான், வாழ்வாதாரத்தை குறைக்க மாட்டான். செல்வம், அதாவது ரிஸ்க் என்று சொன்னால் வெறும் காசு பணம் மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், அவனுடைய உயிர், அவனுடைய மனைவி, மக்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வைப்பதனுடைய மிகப்பெரிய ஒரு அமல் என்ன தெரியுமா? அது தான தர்மம் செய்வது. சளைத்தவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது. தானம் தர்மம் செய்யுங்கள், அது எந்த காலத்திலும் உங்களை வாழ வைக்கும், உங்களுடைய செல்வத்தை குறைக்காது, சிரமம் ஏற்படாது, உங்களுக்கு முசீபத்துகள் வராது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் தாய்மார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இல்ல அன்ன ஸதகத தக்ஃபு ஃபீ வஜ்ஹி 70 பாப் மின் அப்வாபி ஸூ, 70 வகையான தீமைகளுடைய வாசலை அது அடைக்கிறதா. 70 வகையான தீமைகள்.
எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தாய்மார்களே. 70 வகையான தீமைகளுடைய வாசலை ஒரு தர்மம் அடைக்கிறது என்று சொன்னால், வாசலை மூடுகிறது என்று சொன்னால், அப்ப இந்த சோதனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தர்மம் செய்யணுமா இல்லையா? பசித்தவர்களுக்கு தர்மம் கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு அமலாக இஸ்லாத்துல பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அதை மிகப்பெரிய ஒரு அமலாக பார்க்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகதி, உங்களுடைய நோய்க்கு சதக்காவை தர்மத்தை கொண்டு நீங்கள் மருந்து போடுங்கள் என்று சொல்வாங்க. சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், எத்தனை நோய்கள் இருக்கிறது, எத்தனையோ நோய்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படியே வரும், பூமியிலையும் கடலிலேயும் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குகிறது என்று சொன்னால், அந்த பூமியிலையும் கடலிலேயும் அவர்கள் தர்மத்தை, அதாவது ஜக்காத்தை சரியான முறை நிறைவேற்றுவதன் காரணமாகத்தான் சோதனை ஏற்படுகிறது என்று சொல்கிறார். இந்த நாட்டில் சோதனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஊர்ல சோதனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தர்மத்தை அல்லது ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுத்து வருவானேயானால் அந்த ஊருக்கு எந்த காலத்திலும் சோதனை வராது, வரவே வராது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகதி, உங்களுடைய நோய்களுக்கு, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு, அல்லது உங்கள் வாழ்நாளில் எந்த நோய் வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த நோயை நியத்து செய்தாவது நீங்கள் ஏதாவது தர்மத்தை கொடுத்து கொண்டு வாங்க. அந்த தர்மம் அந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து வாழ வைக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த வாழ்நாள்ல நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? வரக்கூடிய அந்த ரமலானுடைய காலம் அது எவ்வளவு பொற்காலம். அது அந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அதாவது எனக்கு ஆசை என்ன தெரியுமா, நான் பட்டுக்கோட்டையில இருந்தேன். பட்டுக்கோட்டையில 2 வருஷம் இருந்தேன். இந்த மாதிரி தான் பெண்கள் பயான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 150 பேர், சும்மா வெறும் 10 பேர் தான் வந்தாங்க ஸ்டார்டிங்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 150 பேருக்கு மேல வந்துட்டாங்க. எப்படி 3 வாரம் 4 வாரம் புக்கிங்ல இருக்கும் வீடு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடு, இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு வீடு அந்த மாதிரி புக்கிங்ல இருக்கும். எல்லா மக்களும் அங்க உள்ள எல்லா தெருவிலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, நான் சொன்னேன், இந்த ஊர்ல ஒரு பெண்கள் பைத்துல் மால் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் என்ன எல்லா மக்களும் அங்க உள்ள பெண்கள் எல்லாம் ஆசை கொண்டார்கள் செய்யணும் அப்படின்னு. ஆனா அதுக்கிடையில நான் வேற ஒரு சிந்தனை வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பயான் நிகழ்ச்சி இல்லாம போச்சு. அதுக்கு பிறகு வந்தவர்கள் சரியான முறையில் அதை கொண்டு போகாதனால அந்த பயான் நிகழ்ச்சி இல்லாம போயிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பெண்களாகிய நீங்கள் அந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தை உண்டாக்கணும். நீங்க அது எவ்வளவு பெரிய அந்த ஊரை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் அதுல இருக்கிறது. அந்த பைத்துல் மால் என்பது ஒரு சாதாரணமானதை நினைத்துக்க கூடாது. பைத்துல் மாலை வைத்துதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விரட்டினார்கள். ஏழ்மை இல்லாத ஒரு நகரமாக, ஒரு நாடாக, ஒரு அரசாட்சியாக மாற்றுவதற்கு காரணம் பைத்துல் மால். அந்த பைத்துல் மாலை கையில் எடுத்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 ஆண்டு காலங்களில் அவர்கள் ஏழைகளே இல்லாத ஒரு நகரமாக மதீனத்து மாநகரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒத்துழைப்பாக இருந்தது அந்த பைத்துல் மால் உருவாக்குறது. பைத்துல் மால் இருந்துச்சு வைங்களேன், அந்த ஊரே காப்பாற்றப்படும் தெரியுமா, அந்த தெருவே காப்பாற்றப்படும் தெரியுமா. பட்டுக்கோட்டையில் இருக்கும்போது அப்பதான் பைத்துல் மால் புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. ஆண்களுக்கும் உருவாக்குனாங்க பள்ளிவாசல்ல. அப்படி உருவாக்கும் போது ஒருத்தவங்க முத்துப்பேட்டைக்கு வந்திருக்காங்க. எங்க இருந்து? ராஜஸ்தான்ல இருந்து முத்துப்பேட்டைக்கு வந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான்ல இருந்து பஸ் ஏறி ட்ரெயின்ல வந்து அப்புறம் அப்படியே பஸ் ஏறி வந்து முத்துப்பேட்டைக்கு வந்துட்டாங்க. வந்த இடத்துல ஒருத்தர் மோத்தா போயிட்டார். அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போயிட்டார்.
ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கையில போதுமான காசு இல்ல, இந்த ஜனாசாவை எங்க கொண்டு போறது, எங்க அடக்கம் செய்வது, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. நேரா பைத்துல் மாலுக்கு போன் அடிச்சாங்க. இந்த மாதிரி பட்டுக்கோட்டை பைத்துல் மாலுக்கு போன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, என்ன செய்யறது, சரி வர சொல்லுங்க, நாங்க அனுப்பி வைக்கிறோம். கடைசியில பைத்துல் மாலுடைய செலவுல அந்த ஊருக்கு என்ன பல ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுத்து ராஜஸ்தான் வரை ஆம்புலன்ஸ் போட்டு அனுப்பி வச்சாங்க. பைத்துல் மால் செய்யக்கூடிய அந்த உன்னதமான ஒரு செயல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தாய்மார்களே. அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், அதனுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், தன்னுடைய ஊர்ல அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், தன்னுடைய தெருவுல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நிறைய பேர்களுடைய முசீபத்துக்களை அதை நீக்கி வைக்கும், நிறைய பேர்களுடைய தவறான கலாக்கதிர்களை அது மாற்றி வைக்கும், அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். எல்லாத்திற்கும் அது ஒரு காரணமாக அமையும் தாய்மார்களே. அதனால பைத்துல் மால் என்பது நீங்க உருவாக்குங்க இன்ஷா அல்லாஹ். அது நிறைய நன்மைகள் இருக்கிறது, நிறைய நன்மைகள் இருக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம், ஆனாலும் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம கையில ஒன்றும் இருக்காது, ஆனால் அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைப்பான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பான். காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்கள் அது நம்மளை மிகப்பெரிய வாழ்க்கையாக வாழ வைக்கும். எத்தனை பேர் நம்மளை வாழ்த்துவாங்க நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர் நம்மளை வாழ்த்து விட்டு போவார்கள். அதாவது நான் சொல்றேன், யாரையும் சுட்டி காட்டின்னு சொல்லல, ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்றேன். இந்த தெருவுல, நம்ம தெருவுல இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒளியப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. ஒளியப்பான்னு சொல்றது அவர் மாடு முட்டி, அதனாலேயே அவர் இறந்து போயிட்டார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும், இந்த தெருவாசிகளுடைய எல்லாருடைய கபரையும் அல்லாஹ் பிரகாசமாக்கி வைக்கட்டும். அவர் சொல்வாரு, உங்களுக்காக நான் மௌத்தா போனாலும் கபூர்லையும் நான் உங்களுக்கு துவா செய்வேன் பாரு, நான் கபூர்லையும் துவா செய்வேன், நீங்க நல்லா இருக்கணும், நீண்ட காலம் வாழணும். அவங்க பெருமைக்குன்னு சொல்லல, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மனப்பூர்வமாக சொன்னார். அப்ப நான் சொன்னேன், வாப்பா நீங்க நல்ல துவா செய்யுங்க, எனக்கு உங்க வயசுல நான் வந்து ஆரோக்கியமா உங்களை மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும், நிறைய துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அவருக்கு என்ன நானும் பெருசாக ஒண்ணு செய்யல. அந்த லாக்டவுன் காலத்துல அவருக்கு பள்ளியாசலுடைய பாத்ரூம் நான் திறந்து விட்டேன், இவ்வளவுதாங்க நான் செஞ்சேன், வேற ஒன்றும் செய்யலைங்க. யாரும் பள்ளியாசலுக்கு வர போறது இல்லை. அவர் பள்ளியாசல் பாத்ரூமுக்கு தான் வருவார், வேற எங்கேயும் போக மாட்டார். அவர் வீட்லாம் போக மாட்டார், அவர் பள்ளியாசல் பாத்ரூமுக்கு வருவார், அவ்வளவுதான். இதை வந்து நான் கரெக்டா டெய்லி அவருக்கு திறந்து விட்டுருவேன். நான் போன பள்ளியாசல் குட்டி தான் இருந்துச்சு, நான் திறந்து விட்டுருவேன். இதுதான் நான் அவருக்கு செய்த நன்மை. ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பத்தியா, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் மௌத்தா போனாலும் கபூர்ல இருந்து உங்களுக்காக துவா செய்வேன். அதாவது முடியுமா முடியாதா தெரியாதா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அவருக்கு அந்த ஆசை இருக்குது பாருங்க, நான் மௌத்தா போனாலும் உங்களுக்கு துவா செய்வேன் என்ற அந்த மனப்பூர்வமான ஒரு வாழ்த்து இருக்கிறது அல்லவா. இந்த வாழ்த்தை தான் எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் அதைத்தான் சம்பாதிக்கணும். அந்த வாழ்த்து மனப்பூர்வமாக நம்மளை வாழ வைக்கும், வாழ்த்தணும். அந்த வாழ்த்துக்கள் தான் நம்மளை வாழ வைக்கும், அந்த வாழ்த்துக்கள் தான் வாழ வைக்கும். அது எங்கே கிடைக்கிறது? நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தொண்டுகள், நாம் செய்யக்கூடிய சிறு சிறு நன்மைகள், நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தர்மங்கள், அது நம்மளை வாழ வைக்கும். நாம் தொழுகுவது என்பது தஸ்பீஹ் செய்வது, அது நம்மளோட அது சார்ந்த விஷயம், அது 4 சவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை தாண்டி பிற மக்களை நாம் வாழ வைப்பது என்பது, அது நம்முடைய நம்மளை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் வாழ வைக்கும், நம்முடைய சந்ததிகளையும் வாழ வைக்கும். பனுல் முஅம்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், பனுல் முஅம்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம். இந்த கோத்திரத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ரசூலுல்லாஹ் போய் போர் செய்யறாங்க. போர் செய்யும் போது எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த ஊர்ல அந்த ஏரியாவில் இருந்த பனுல் முஅம்மர் என்ற அந்த கோத்திரத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு வந்தாச்சு. அந்த கோத்திரத்துடைய தலைவனை கைது பண்ணி நிற்கிறான்.
இன்னொன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க, இவங்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா ஆண்களையும் கொன்று விடுங்கள், அந்த தலைவன் இருப்பான் பார்த்தீங்களா அவனை மட்டும் நீங்க விட்டுருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இது? கரண்ட் போச்சோ? இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம், என்ன இது? எல்லா ஆண்களையும் கொன்று விடுங்கள், 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் கொன்றுங்க, ஆனால் தலைவனை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். ஏன்னா ஒரு தலைவனை தானே முதல்ல கொல்லணும். தொண்டனை அவன் உயிருக்கு பயந்து ஓடி போயிடுவான் எங்கேயாவது. தலைவன் இருக்கிறான்னு அவனை உசுரோட விட்டுட்டோம்னா இன்னும் 100 பேர் இல்ல 1000 பேர் அவனால உருவாக்க முடியும். இந்த 100 பேரை உருவாக்கினவன் அவன் தான். இவனை உசுரோட விட்டுட்டா இன்னும் இது மாதிரி 100 பேர் இல்ல 1000 பேரை கூட அவனால உருவாக்க முடியும். அப்படிப்பட்டவனை எப்படி உயிரோடு விழுவது? இது என்ன ஒரு தீர்ப்பு, சரியில்லையே அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு யாரும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப ஹலரத்துனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க, யா ரசூலல்லாஹ், தீன் ஒண்ணுதானே? ஆமாம், தீன் ஒண்ணுதான். அல்லாஹ் ஒருவன் தானே? ஆமாம், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய தாங்கள் ஒருவன் தானே? ஆமாம். அதுல என்ன சந்தேகம் அலி, உங்களுக்கு என்ன வந்துருச்சு? என்ன யார சொல்றது? அப்படின்னா தீர்ப்புல மட்டும் 2 கேட்டாங்க. கொண்டா எல்லாரையும் ஒன்னா கொண்டுறணும், இல்லைன்னா எல்லாரையும் பொது மன்னிப்பு விட்டுறணும். இதுக்கு ஏன் தலைவனை மட்டும் ஏன்? அது தலைவனை விட சொல்கிறேன், என்ன காரணம்? தலைவனையாச்சும் கொண்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டாலும் எல்லாம் பயந்து போய் நமக்கு அடிமையா இருந்துருவான். ஆனா தலைவனை விட்டு விட்டால் இது மாதிரி பல பேர்களை உருவாக்குவானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இதே கேள்வியை தான் நான் ஜிப்ரீல்டையும் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நான் இதே கேள்வியை தான் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்து விட்டு அவங்க சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இதே கேள்வியை அல்லாஹ்விடத்திலும் கேட்டேன். அல்லாஹ்விடத்துல தீர்ப்பு வருகிறது இதுக்கு. அப்ப அல்லாஹ்விடத்துல இதே கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ்வும் இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே சிரித்தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? நான் ஏன் அந்த தலைவனை விட சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த தலைவனால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னும் அவனை கொண்டு அந்த 100க்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்கள் வாழ வேண்டும். இவன் இறந்து போய்விட்டால் அந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் உலகத்திலே அது கஷ்டத்தை மேற்கொள்ளும், சிரமப்படும். ஏன்னா வறுமை என்பது அவ்வளவு கொடுமையானது. குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுரும். வறுமை குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுரும். ஈமானையே அது பாழாக்கிவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ், நான் குஃப்ரில் இருந்தும் எனக்கு ஏழ்மைத்தனத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று ஒவ்வொரு வக்திலையும் துஆ செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த ஏழ்மை என்பது அது குஃப்ரிலே கொண்டு போய் விடும், அது பாவத்திலே கொண்டு போய் விடும். எத்தனை குடும்பம், எத்தனை பேர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக திருடக்கூடியவர்கள் எத்தனை பேர், எத்தனை பெண்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர். அது மிகப்பெரிய அதல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், பாவத்தில் போய் மூழ்கி எடுத்து விடும். அதனால் அடுத்தவர்களை வாழ வைப்பது அது அவன் பாவத்தின் பக்கம் போகாமல் அவன் தடுத்து கொண்டு இருக்கிறான். அதனால அவன் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தாலும் அவன் 100 பேரை வாழ வைக்கிறனால அவனுடைய ஆயுள் பணத்தை நான் நீட்டி விட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான் என்பதாக ஹதரத்துனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, அடுத்தவர்களை வாழ வைப்பது எவ்வளவு பெரிய நன்மை.
எவ்வளவு பெரிய நன்மை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அருமையான தாய்மார்களே, அதனால நம்ம வரக்கூடிய அதான் எல்லா காலம் ரமலான்ல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலையுமே நாம் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாராவது கேட்டு வர்றாங்களா? இல்லைன்னு சொல்லிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர்கள் புயல் காற்றை போட்டு தர்மம் செய்வாங்க. புயல் காற்று எப்படி வீசுது அது மாதிரி தர்மம் செய்யக்கூடியவர்கள். யாராவது நம்மள்ட்ட கேட்டு வந்துட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா கொடுப்பாங்க, இல்லையா அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, அப்படி இல்லையா மௌனமா இருந்துருவாங்க. சில பேர் அப்படி கேட்பாங்க, அப்படி கெஞ்சி கேட்க கொடுப்பாங்க, நம்மள்ட்ட இருக்காது. இல்லாத நேரத்துல என்ன செய்ய முடியும்? அதனால என்ன செய்யணும்? மௌனமா இருந்துடணும். அதுக்காண்டி அவர்களை கோபப்படுவது, அவர்களை திட்டுவது, என்ன இது எப்ப பாரு வாசல்ல உங்களுக்கு எல்லாம் ஓய்வே கிடையாதா? உங்களுக்கு எல்லாம் அச்சமயமா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் எரிச்சலா இல்லையா? எப்ப பாரு இதே கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சங்கடப்படுறது இருக்குல்ல, இது தவறு என்று சொல்லி தெரிகிறார். முடிஞ்சா நம்மளால கொடுக்க வேண்டிய, இல்லையா மௌனமா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நோன்பு வச்சுட்டு தூங்கும் போது காலி பில்ல அடிப்பாங்க, அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல இந்த சங்கடமா தான் இருக்கும். என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுத்துக்கிற வேண்டியதுதான், இருந்தா கொடுக்கணும். அதனாலதான் சில பேருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ரமதான் காலங்கள் வரும்போது சில்லறை காசுகளை மாத்தி வச்சுக்கிறாங்க. 1 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டு கொடுக்கும். அதுக்காண்டி ஜகாத்து பணத்தை எப்படி கொடுத்துட கூடாது. தர்மம் என்பது வேற, ஜகாத் என்பது வேற. அதை புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜகாத்தை கணக்கு போட்டு கொடுக்கறதே கிடையாது. என்ன பேரு கிடைச்சுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு என்ன 1 லட்சம் ரூபாய் இவனுக்கு ஜகாத்து பணம் ஒதுக்கும். ஆனா நினைச்சுவாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பேங்க்ல போய் 50 ரூபா கட்டுல 1, 100 ரூபா கட்டுல 1, 20 ரூபா கட்டுல 1, 10 ரூபா கட்டுல 1 வச்சுக்கிட்டு அப்படியே வாசல்ல உட்காந்துட வேண்டிய. காலையில 10 மணிக்கு உட்காந்துக்கிட்டு அப்படியே வர்றவங்களுக்கு போறவங்களுக்கும் எடுத்து 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 1 மாசம் முத்துள் கொடுப்பாங்க. கேட்டா ஜகாத்து கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க உங்க யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தலாம், அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது தாய்மார்களே. யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தலாம், அது வேறு வழியில் போய்விடும். நான் சொல்வேன் என்று தப்பா நினைத்து கூடாது, இதுதான் உண்மை. என்ன தெரியுமா? அது எது ஒரு நோயாக அது உங்களுக்கு வெளியா போகும். ஒரு நோய் அல்லது அதற்கு நீங்கள் சிகிச்சை செய்ய அந்த நிலையில நீ வெளியே போகும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில அது அழிஞ்சு போகும், அல்லது திருடு போகும், ஏதாவது ஒரு வகையில அது அழிஞ்சு போகும். அதனால ஜகாத் என்பதை சரியான முறையில கணக்கிட்டு அதை தனியாக ஒதுக்கி வச்சு அதை உரியவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பது என்பது அதனுடைய கடமை. அது ஆனால் தர்மம் என்பது அது வேற. எவ்வளவு வேண்டாம் கொடுக்கலாம், இருக்கிறவனும் கொடுக்கலாம், இல்லாதவனும் கொடுக்கலாம், பணக்காரனும் கொடுக்கலாம், ஏழையும் கொடுக்கலாம். தர்மம் என்பது அது யாருக்கும் வேண்டுமானாலும் விதிவிலக்கு அல்ல, அது யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அப்ப தர்மத்தையும் ஜகாத்தையும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய செழிப்பாக இருக்கும். உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளையும் வாழ வைப்பான், நம்முடைய சந்ததிகளையும் வாழ வைப்பான். அதான் முக்கியமான விஷயம். நம்மளையும் வாழ வைப்பான், நம்முடைய சந்ததிகளும் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தர்மம் கொடுத்து 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 செவக்கக்கூடிய அந்த கரங்களாக நம்முடைய கரங்களை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. தர்மம் செய்யக்கூடிய அந்த பண்புகளை, தர்மம் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களை நமக்கு உருவாக்கி தருவானாக. அது மாதிரி ஜகாத்தை சரியான முறையில வருடம் கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அற்புதமான ஒரு வாசகம் இது. 3 விஷயத்தை யார் அவர்கள் செய்வார்களோ ஃபகத் துஅம துஅமல் ஈமான், ஈமானுடைய சுவையை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு என்ன? அல்லாஹு தஆலாவை வணங்குவது. ஒண்ணு அல்லாஹு தஆலாவை வணங்குவது, அவனை தவிர அவனுக்கு வேற யாரையும் இணையாக்க கூடாது. இரண்டாவது ஜகாத்தை சரியான முறையில மனப்பூர்வமாக கொடுக்கணும். மனசு ஒம்பி மனம் விரும்பி நம்ம கொடுக்கணும். வேண்டாம் விருப்போட கொடுக்க கூடாது. என்னடா அஜருக்கு இந்த மாதிரி நம்மளை பயமுறுத்துறாங்க, நம்மளுக்கு நோய் வந்துருமே, அல்லது ஏதாவது வேற வழியில அழிஞ்சு போயிருமே, இப்படிங்கிற எண்ணத்துல நீங்க கொடுக்காது. மனப்பூர்வமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அதுல நாம் கொடுக்கிறோம். அவ்வளவுதான். எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் தானேங்க. ஆனா 40 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. 40 ரூபாய் நம்மள்ட்ட இருந்தா 1 ரூபாய் நம்ம கொடுக்க போறோம். இதுல என்ன வந்துட போகுது நம்மளுக்கு? அப்போ அஜருக்கு சொல்றாரு அப்படிங்கிற இந்த கசப்புல நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. என்ன செய்யணும்?
மனப்பூர்வமாக. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாலஹு தய்யிபத்தன் பிஹா நஃப்ஸஹு, மனப்பூர்வமாக நீ கொடு, சந்தோஷமாக நீ கொடு. இரண்டாவது, அதாவது குல்லு ஆமின், ஒவ்வொரு வருடமும் நீ ஜகாத்தை கொடு என்று சொன்னார். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வாழ்நாள்ல ஒருத்தர் கொடுத்தா போதுவாங்க, இல்ல, குல்லு ஆமின், ஒவ்வொரு வருடமும். இந்த ஹதீஸ்ல தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு வருடமும் கணக்கு பண்ணி மனப்பூர்வமாக அந்த ஜகாத்தை நீ வெளியாக்கு. அப்படி வெளியாக்கும் போது மூணாவதாக ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வெளியாக்கும் போது நோய் உள்ள பொருளையோ வீணான பொருளையோ வேஸ்டான உபயோகத்தில் இல்லாத பொருளையோ நீ கொடுத்து விடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு, எது உனக்கு சரி நடுநிலையாக இருக்குமோ அதை நீ கொடு, எது நடுநிலையாக இருக்குமோ அதை நீ கொடு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, فإن الله لم يسألكم خيره ولم يأمركم بشره. அதாவது மிக உயர்ந்த பொருளையும் அல்லாஹ் தஆலா உங்கள்ட்ட கேட்கல, அதே நேரத்தில் தீமையான பொருளையை, அதாவது வேஸ்ட் உபயோகத்தில் இல்லாத பொருளை கொடுக்க வேண்டும் ஏவவும் இல்லை. அப்ப நடுநிலையான, மக்களுக்கு எது பிரயோஜனத்தை தருமோ, மக்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ அந்த தேவைகளை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நிறைய பேர் ஏழை இருப்பாங்க, வசதி வாய்ப்புகள் இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுக்கலாம். தையல் மிஷினை அவங்க காசா போய் கொடுத்தா ஏதாவது செலவு பண்ணிடுவாங்க. ஒரு தையல் மிஷினோட ஜகாத் பணத்திலிருந்து ஒரு தையல் மிஷினை வாங்கிக்குவாங்க. மக்கள் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்லையா? அதாவது புதுக்கோட்டையில நான் ஒரு வருஷம் இருந்தேன். 2012 இருக்கும் போது ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்த அதாவது ஏழ்மையை எப்படி ஒழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே. அதுல ஒரு பெண்மணி சொன்னதுதான் ஒரு மிகப்பெரிய மனசை பாதிச்ச ஒரு விஷயம். என்னன்னா, அந்த அம்மா விபச்சாரம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் போச்சோ, அந்த பெண்மணி விபச்சாரம் செய்யறான்னு சொல்லிட்டு மக்கள் எங்க டீம்ல சொல்றாங்க. அப்ப கடைசியில் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு போயாச்சு. அப்ப கேட்டாங்க என்னம்மா, ஏமா இந்த மாதிரி நீங்க செயல்படுறீங்க, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதெல்லாம் ஹராமான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா கேட்டாங்க, நீங்க நான் தப்பு செய்யறேன்னு நீங்க கேட்குறீங்களே, நீங்க எல்லாம் வசதி படைத்தவர்கள் தானே, நீங்கள் எல்லாம் வசதி படைத்தவர். இந்த ஊர்ல எத்தனை வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க இந்த ஊருக்காரங்க இல்ல, நீங்க வெளியூர்காரங்க, நீங்க நல்லா தெரியுது. ஆனா இந்த தெருவுல, இந்த மொஹல்லாவுல எத்தனை வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்றைக்காவது என்னிடத்தில் உனக்கு ஏன் இந்த தவறு செய்கிறாய், உனக்கு என்ன பொருளாதாரத்தில் என்ன உனக்கு குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த குறைபாட்டை எனக்கு தீர்த்து வைத்திருக்கிறார்களா? எனக்கு ஒரே ஒரு தையல் மிஷின் மட்டும் இருந்தால் போதும், என் வாழ்வாதாரத்தை நான் ஓட்டி இருப்பேனே. அந்த தையல் மிஷின் கூட வாங்குவதற்கு எனக்கு சரியான பணக்காசுகள் இல்லாததுனால தான் என்னுடைய வயிற்று பிளப்பிற்காக விட இந்த தவறை நான் செய்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னோட எங்களுக்கு மனசு பாதிச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னடா இந்த அளவுக்கான அந்த ஊர்வாசிகள் இருக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு தெருவுல ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்தால் அந்த தலைவனையும் போய் சாரும் அந்த குற்றம். அந்த குடும்பத்தை மட்டும் சாராது, அந்த தெருவுக்கு எவன் தலைவனாக இருக்கிறானோ அவனையும் போய் சாரும். அந்த ஊருக்கு எவன் தலைவனாக இருக்கிறானோ அவனையும் போய் சாரும். யாராவது வறுமையின் காரணமாக விபச்சாரத்தின் பக்கமோ அல்லது திருட்டின் பக்கமோ ஏதாவது ஒரு தவறுகளை செய்வார்களே, ஆனால் அந்த குற்றம் இவர்களையும் போய் சேரும். அதற்காக வேண்டிதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மால் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சரியான முறையில் அந்த காசு பணத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நல்ல ஒரு தொண்டுகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك
بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم يسر امورنا امور الدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم حاسبنا حسابا يسيرا، اللهم حاسبنا حسابا يسيرا. اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا ارحم الراحمين. اللهم بارك لنا في تجاراتنا وزراعاتنا ومعاملاتنا برحمتك يا ارحم الراحمين. யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய ஜோடிகள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், இந்த தெருவாசிகள், எங்களுக்கு முன்னே சென்ற இஸ்லாமியர்கள் அனைவருடைய பாவங்களை சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானை நெருங்கி இருக்கிறோம். ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானிலே எங்களுக்கு யா அல்லாஹ் அருள் செய்வாயாக. இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரமலானிலே அதிகமான நன்மைகள் செய்வதற்கு உண்டான பாக்கியங்களை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அதிகமான தொழுகைகளை தொழுக வேறு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் தராவி தொழுகை 20 ரக்காத்துகளை சிரமம் இல்லாமல் தொழுவதற்கு உண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ரமலான் மாதம் ஆரோக்கியமாக நாங்கள் நோன்பு வைப்பதற்கு எங்களுக்கு சக்தியை தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் அனைவருக்கும் யா அல்லாஹ் அந்த நோன்பு வைப்பதற்கு உண்டான ஆற்றலை கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த சூழ்நிலையில் யா அல்லாஹ் நோன்பை விடக்கூடிய அந்த காரணங்கள் வந்து விடாமல் பாதுகாத்தருள் புரிவாயாக. நோன்பை விடுவதற்கு உண்டான அந்த சூழ்நிலைகள் வந்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை யா அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதில் அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுள் பலம் யா அல்லாஹ் மற்ற சமுதாயத்தை விட எங்களுக்கு ஆயுள் பலம் ரொம்ப கம்மி ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த பொக்கிஷத்தை யா அல்லாஹ் புனிதமான அந்த இரவை நாங்கள் முழுமையாக அடைந்து எல்லா நன்மைகளையும் செய்து யா அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த அந்த நன்மைகளை நாங்கள் பெறக்கூடிய அந்த பாக்கியங்களை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான், நல்ல பழக்க வழக்கங்களை எங்களுக்கு தருவாயாக. நல்ல ஒற்றுமை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல இணக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்களை யா அல்லாஹ் இலக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு மத்தியில் இணக்கம் இல்லாமல் பகையோடு நாங்கள் வாழ்கிறோம் ரப்பே ரஹ்மானே. அக்கா தங்கத்துக்குள்ள பகை வந்து விட்டது ரப்பே ரஹ்மானே. அண்ணன் தம்பிக்குள்ள பகை வந்து விட்டது ரப்பே ரஹ்மானே. எங்களுக்குள்ள பகை இல்லாமல் யா அல்லாஹ் சந்தோஷமாக வாழ பாக்கியத்தை தா யா அல்லாஹ். கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக ரப்பே. யா அல்லாஹ் இணக்கமான வாழ்க்கையை தருவாயாக ரப்பே ரஹ்மானே. இணக்கமாக வாழ்வதுதான் உனக்கு பிடித்தமானது ரப்பே ரஹ்மானே. அதை நாங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு உண்டான தௌஃபீகை தருவாயாக ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுள் பலத்தை நீ உறுதியாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சிறு வயதிலே மூத்தாகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சிறு வயதிலே நாங்கள் மூத்தாகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் அனாதையாக ஆகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. நாங்கள் சிறு வயதிலே மூத்தாகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. சிறு வயதிலே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு யா அல்லாஹ் படுத்த படுக்கையில் நாங்கள் ஆகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. நாங்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில போய்விடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் ஆரோக்கியத்தை வேண்டி வேண்டி கேட்கின்றோம் ரப்பே ரஹ்மானே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், நல்லடியார்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் பொருட்டால், உன் அருளை பொருட்டால், உன் அருளை காரணமாக யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். நாங்கள் வாழும் காலமெல்லாம் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு நாங்கள் படுத்து விடாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. ஹலாலான எல்லா உணவுகளும் நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். எங்களுடைய உடம்பு யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு தா யா அல்லாஹ். எங்களுடைய நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை யா அல்லாஹ் எங்கள் உடம்பு சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சக்திகள் எங்கள் உடம்புல எங்களுக்கு சாதகமான சக்தி உருவாகுவதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ்.
எங்களுக்கு பாதகமான சக்திகள் உருவாகிவிடக்கூடாது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹராமான உணவுகளை இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஹராமான உடைகள், ஹராமான செயல்பாடுகள் யா அல்லாஹ் அனைத்திலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் அடுத்தவர்களுக்கு யா அல்லாஹ் உதவக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். சுயநலத்தை எங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அடுத்தவர்கள் மீது நாங்கள் பொறாமைப்படும் அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அடுத்தவர்களுடைய வருமானத்தை பார்த்து நாங்கள் யா அல்லாஹ் பொறாமைப்படும் அந்த நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, அடுத்தவர்களுடைய வருமானத்தை நாங்கள் பொறாமைப்படும் நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ எதை எழுதியிருக்கிறாயோ, எங்களுடைய தக்தீரை எதை எங்களுக்கு எழுதியிருக்கிறாயோ அதை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதை கொண்டு நாங்கள் எங்களுடைய மனதில் நாங்கள் நிம்மதியை உண்டாக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதை அதை கொண்டு எங்களுக்கு ஒரு நிம்மதியை எங்களுக்கு உண்டாக்கிட்டார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை எங்களுடைய வருமானத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் சிந்திப்பதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் ஆடம்பரத்தை நாங்கள் விரும்புவதை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அகலக்கால் வைக்கும் அந்த அதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். தேவையில்லாத வீண்செலவுகளுக்கு நாங்கள் யோசிப்பதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுக்கு வறுமையை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்களும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். நாங்களும் தர்மம் செய்து வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கண்ணியத்தின் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واسمح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமுதாய மக்களே, தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கிராமத்தில் அமைந்திருக்கும் பழைய கஸ்டம்ஸ் ரோட்டிற்கு அருகாமையிலே மஸ்னி நகரில் மஸ்னி ஜும்மா பள்ளி 9 ஆண்டு காலமாக தொழுகை நடந்து வருகிறது. வருடந்தோறும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் ரமலான் மாதத்திலே 30 நாட்கள் கஞ்சி காட்சி விநியோகம் செய்து வரப்படுகிறது. மட்டுமல்லாமல் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கும் அனைத்து சங்கைகளும் செய்து வரப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். இப்பள்ளிக்கு கஞ்சி காட்சி கொடுப்பவர்கள் மற்றும் இஃப்தாருக்கு உதவி செய்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 97 88 19 0 945 என்ற நம்பரை அணுகவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.